ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு தெய்வம் மனிதனை சந்திக்கிறார். அதுதான் கிறிஸ்தவம். இயேசு இந்த பூமியிலே மனிதர்களை வந்து சந்தித்தார். தெய்வத்தை தேடி ஒரு காலத்தில் நம்மெல்லாம் கிழக்க மேற்க வடக்க தெற்கேன்னு சொல்லி அலைந்து கொண்டிருந்த போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இவரை தேடி போகிறதுக்கு முன்பாகவே எனக்கு ஒரு தெய்வத்தினுடைய தேவை அப்படிங்கிறத அறிந்து கொள்றதுக்கு முன்னாலேயே இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அதனால தான் அவர் இம்மானுவேல், மனிதர்களோடு கூட இருக்கக்கூடிய தேவன், மனிதர்களாகவே இருக்கிற தேவன், அவனுக்குள்ளாக வந்து வாசம் பண்ணும்படியாய் வெளிப்பட்ட தேவன். அதனால தான் தெய்வத்தை தேடி இன்னைக்கு நான் ஒரு பைசான செலவு இல்லாமல் ஒரு தெய்வத்தை என்னால் கண்டுகொள்ள முடியும். அவர் தான் இயேசு. அந்த இயேசுனிடத்தில் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது அந்த தேவன் என்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். தேவன் நம்முடைய பொருளாதார நிலையை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ரொம்ப அவசியமானது. தேவன் பாவத்தை மன்னிக்கிறார், எல்லாரும் நம்புகிறோம். தேவன் நமக்கு பரிசுத்தத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார், ஆரோக்கியத்தை தருகிறார், நம்மை விடுதலை ஆக்குகிறார், பிசாசினுடைய எல்லா பில்லி சுனிய வல்லமையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார். அப்படின்னா எல்லாரும் அதை நம்புகிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, இப்படி ஒரு தேவன் இருக்கிறார், இந்த தேவனை நினைப்பாயாக, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை, ஆற்றலை, கிருபையை, தயவை உண்டு பண்ணுகிற ஒரு தேவன் இந்த பூமியில் இருக்கிறார், அவரை நினைப்பாயாக. இப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கிறார். சிலுவை அப்படின்னா ஏதோ பாவ மன்னிப்புக்காக மாத்திரம் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். நல்லது, பாவம் மன்னிக்கப்பட்டது நல்லது. வெறும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களை கொண்டு இந்த பூமியில் என்ன செய்யறது? பரிசுத்தம் இருக்குதுங்க. 1 கிலோ அரிசியை கொடுங்கன்னா எந்த கடையில் போய் உங்கள் பரிசுத்தத்தை வச்சு 1 கிலோ அரிசியை வாங்க முடியும்? ஒன்று வேணும் இந்த உலகத்துக்குள்ள. அதனால தான் தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உங்களுக்கு கொடுக்கிறேன்றாரு. அப்போ உலகத்திட்ட இல்லாத ஒரு பலன் இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கும் பொழுது, ஒரு தெய்வத்துடைய பலன் இருக்கும்போது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை பார்க்கலாம் அதிகமான இன்னும் ஐஸ்வர்யத்திலும் செல்வத்திலும் பண விஷயத்தில் பெருக்கத்தை உங்களால் அடைந்து கொள்ள முடியும். அதுதான் தேவனுடைய ஆசை. நம்முடைய பொருளாதார நிலையை குறித்து தேவன் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். உடன்படிக்கையின் தேவன் எவ்வளோ பெரிய காரியம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தேசத்தை தருவேன்னா எதினால் நான் அறிவேன், மிகப்பெரிய காரியம். அதை எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும்? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உடன்படிக்கை பண்ணிக்கிறோம். உடன்படிக்கை பண்ணா அந்த ஆடு வெட்டப்பட்ட நிலையில் 2 துண்டாக வெட்டப்பட்ட நிலையில இருக்குது. ஒரு கரை ஆபிரகாமுக்கு, ஒரு கரை தேவனுக்கும். 2 பேரும் ரத்தத்தில் நிற்கிறாங்க. சொல்றாரு, ஆபிரகாமே, இப்போ நான் சொல்ல போறதெல்லாம் உன் தலைமுறைக்கு வந்து இது பலிக்கும். அதனால தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அந்த ஆபிரகாமினுடைய சொத்துக்கு எல்லாத்துக்கும் தேவன் இன்னைக்கு நம்மளை சொந்தக்காரராய் மாற்றி இருக்கிறார். அதனால தான் இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசத்தோடு கூட தான் பண விஷயத்தில் தேவனை நம்பலாம். இந்த இயேசுவை நீங்கள் நம்ப முடியும். இயேசுட்ட என்ன இருக்குது? அவரே ஐயோ பாவம், பரலோகத்தில் தான் அவர் பெரிய ஆளாக இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருக்கும்போது பெரிய ஆள், பூமியில் இருக்கும்போது அவர் பெரிய ஆள் தான். சிலுவையில் மாத்திரம்தான் நமக்காக தரித்திரமாய் தொங்கினார். அந்த சிலுவையை வச்சு தான் உங்கள் வாழ்க்கை ஐஸ்வர்யமாய் மாற்றப்படும். அப்போ ஆண்டவரால் இந்த பூமியில் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா எந்தவித நம்பிக்கை இல்லை, தரித்திரத்தில் இருக்கிறாங்க. 430 வருடம் நினைச்சு பார்த்தாலும் அவங்களால வாழ முடியாத ஒரு வாழ்க்கை. ஆனால் தேவன் அவர்களை குறித்து ஒரு நினைவாக இருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு தேசத்திற்குள்ளாக அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். அப்போ தெய்வ சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றணும் அப்படின்னா பாவம் மன்னிப்பு கட்டாயம் தேவை. அதுக்கு நம்ம எதிரிகள் கிடையாது. ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களை கொண்டு இந்த பூமியில் தேவன் தன்னுடைய நோக்கத்தை, ஒரு சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா அவர்களுக்கு இந்த பொருளாதார ஐஸ்வர்யமும் பொருளாதார ஆசீர்வாதமும் தேவை. இயேசுடைய சரீரத்தை கல்லறையில் வைக்கணும்.
12 அப்போஸ்தலர் இருந்தாங்க. யூதாஸ் மரித்து போனார். 11 பேர் இருந்தாங்க. யார் கல்லறையில் கொண்டு போய் வச்சாங்க? இயேசுவின் சீசனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த அரிமத்தியா ஊர் யோசேப்பு என்பவனுடைய கல்லறையில் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் தான் வைக்க முடிஞ்சுச்சு. அப்போ ஒரு சீசன் இயேசுவுக்கே 11 பேர் கூடவே இருந்தாங்க. ஆனால் அந்த அரிமத்தியா ஒரு யோசேப்பு எங்கே இருந்தாருன்னே தெரியல. ஆனால் அந்த சரீரத்தை வாங்கி கொண்டு போய் தன்னுக்குன்னு வச்சிருந்த அந்த கல்லறையில் பிலாத்துவின் இடத்திலிருந்து கேட்டு வாங்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூன்ஸோடு கூட இருந்த ஒரு மனுஷனால மாத்திரம்தான் அந்த பேர் இங்கே சொல்லப்படுது. இயேசுவின் சரீரத்தை தன்னுடைய சொந்த கல்லறைக்குள்ள வாங்கி கொண்டு போய் வச்சான். அப்ப கடவுளுக்காக நீங்கள் பயன்படணும் அப்படின்னா இந்த பூமியில பண விஷயத்துல நீங்க நன்றாகத்தான் இருக்கணும். இன்னைக்கு இயேசுடைய சரீரத்தை இல்லை, இயேசுக்காக இந்த பூமியில நல்ல வாழ்க்கை வாழ்றான். இயேசுவை நம்பி போன அன்னைக்கு தரித்திரத்துல இருந்து கடன்ல இருந்து இன்னைக்கு விடுதலையாக்கப்பட்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியணும். கடன்ல செத்துக்கிட்டு இருக்கிற ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட கடனையும் ஜெயித்து இவர்களை வாழ வைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த இயேசுனிடத்துல என் வாழ்க்கையை நான் கொடுக்க போறேன்னு சொல்லி நம்பி ஜனங்கள் வரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும்னா நாம் முதல்ல இந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள், இந்த பொருளாதாரத்தில் நன்றாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் தேவன் ஆரோக்கியத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார், எல்லாவற்றையும் தருகிற தேவன் ஐஸ்வர்யத்தையும் தருகிறார். எப்படி மற்ற காரியங்களை எப்படி ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் நம்ம கேட்டு வாங்குறோமோ அதே போலவே இந்த ஐஸ்வர்யத்தையும் தேவனிடத்தில் கேட்டு வாங்க முடியும். அதனால தான் போட்டிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை தருகிறார். உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காகவே இதெல்லாம் செய்கிறார். ஆபிரகாமோடு கூட இட்ட அந்த உடன்படிக்கை. அப்போ ஆண்டவர் ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்து, ரத்தம் அப்படின்னா ஜீவனுக்கு அடையாளமாக இருக்கிறது. என் உயிரை கொண்டு நான் சொல்கிறேன், ஐஸ்வர்யத்தில் பண விஷயத்தில் நான் உன்னை பெருக பண்ணுவேன், அதற்கான பலன் உனக்கு உண்டாகும். அதான் அந்த உடன்படிக்கையினாலே வெட்டப்படுதல், ரத்தம் சிந்தப்படுகிறது. பண விஷயத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறது ஏதோ உங்கள் ஃபீலிங்காக இல்லை, பக்கத்து வீட்டுக்காரருக்காக இல்லை. பண விஷயத்தில் நீங்கள் நன்றாக இருப்பது தேவாதி தேவனுடைய சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கிறது. ஆகையினால தான் நீங்கள் நன்றாக இருப்பதை எந்த சூழ்நிலை எந்த பிரச்சனையும் தடுக்க முடியாது. விசேஷமாய் பண விஷயத்தில் நீங்கள் செலுத்தித்தான் ஆகணும். அதுதான் உங்கள் மேலே விழுந்திருக்கிற தலை விதி. என்னங்க இவ்வளோ வச்சிருக்கிறீங்க, தாங்க முடியாத அளவுக்கு, என்னங்க செய்கிறது, தலையில் எழுதியிருக்கு, இவ்வளோத்தையும் நான் ஜமந்து தான் ஆகணும். அப்படி சொல்லக்கூடிய நாட்கள் வரும். ஆமே, நம்ப முடியலையா? இல்லை, கடவுள் சொன்னால் அது அப்படி தான் இருக்கும். இப்படிலாம் நடக்குமா? என்னங்க ஒன்று மாற்றி ஒன்று நடக்குது, ஒன்று மாற்றி ஒன்று நஷ்டம் நடக்குது, என்னமோ தலையில் எழுதியிருக்குது. இதை நம்ம சுலபமாக சொல்ல பழகிட்டோம். ஆனால் இங்கே நீங்கள் தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ளே வந்த தேவ பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் ரத்தத்தை சிந்தியிருக்கிறேன் நீ நல்லா இருக்கிறதுக்காக, என் ஜீவனை கொடுத்துருக்கிறேன். பண விஷயத்தில் என்னுடைய பலன் உனக்குள்ள வந்து வேலை செய்யும். ஒரு தெய்வத்துடைய பலன் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய வியாபாரம், உங்கள் தொழிலில், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வந்து பலிக்கும் போது எது இந்த உலகத்தில் எதிர்த்து நிற்க முடியும்? உங்களுக்கு விரோதமாய் நிற்கக்கூடிய எந்த விதமான சவால்களோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதுவும் எதிர்த்து நிற்க முடியாது. எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் இந்த உடன்படிக்கை உங்களுக்காக நின்று வேலை செய்து கொண்டே இருக்கும். விசுவாசத்தோடு கூட தைரியத்தோடு கூட, கர்த்தாவே இந்த வார்த்தை எனக்கு வந்து பலிப்பதாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய உடன்படிக்கை பண விஷயத்தில் வேலை செய்யட்டும், விசுவாசிக்கிறேன். போன வாரத்தில் பார்த்தோம், ஆபிரகாம் ஈசாக்கெல்லாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பஞ்ச காலத்திலும் தோற்று போன சூழ்நிலையிலும் எல்லா ஜனங்களும் அவர்களிடத்திலிருந்து பிடுங்கிக்கிட்டாங்க, ஜீரோ. அப்பவும் கூட அந்த உடன்படிக்கை அவர்களுக்குள்ளாக இருந்து வேலை செய்து கொண்டே இருந்தது, வேலை செய்து கொண்டே இருந்தது. ஏன்? இவன் தூங்கிட்டு இருக்கும் போது கூட அந்த ரத்தம் அவனுக்காக வேலை செய்து எப்படி உயர்த்துறது, யார் கண்களில் தயவு கொடுக்க கொண்டு வர்றது. ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான். அந்த வருஷத்திலே அந்த தேசத்திலே பஞ்ச தேசத்தில் எல்லாரும் ஓடும் பொழுது ஓடையிறாத, உன் அப்பனோடு கூட எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கு, நீ போயிட்ட அப்படின்னா அந்த உடன்படிக்கை நான் மீறின மாதிரி ஆயிரும். ஏன்னா தலைமுறை தலைமுறைக்குமா நான் அதை செய்திருக்கிறேன். நெல்லு ஈசாக்கு நின்னார் பாருங்க, எல்லா நிலங்கள்லையும் விதைக்க சொன்னார், ஊற்றுக்கண்கள்லாம் திறந்து விட்டார். வாட்சி பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமாக இருக்குது. இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமா? உடன்படிக்கை. அதனால தான் அதை குறித்து அறிவு வேணும். இயேசு தம்முடைய இரத்தத்தை பாத்திரத்தில் எடுத்து அதை சொன்னார், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது, புது உடன்படிக்கைக்கென்று
பாவ மன்னிப்புக்கென்று சிந்தப்பட்ட புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். அன்னைக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, இன்னைக்கு ஒரு இயேசு தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக பஸ்காவாக அடிச்சிருக்கிறார். அப்ப இதெல்லாம் நிஜம். உங்க ஆவியில இதெல்லாம் நீங்க விசுவாசிக்கணும். ஆண்டவரே, நான் ஏன் இவ்வளவு குறைச்சல் இருக்கணும், நான் ஏன் இவ்வளவு தரித்திரத்தில் இருக்கணும், எனக்காக ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், கதவுகள் திறக்கப்படுவதாக. அது வரைக்கும் தொழிலுக்கு போகணுன்னே ஆசை இல்லாத ஒரு ஆளுக்குள்ள இப்போ ஒரு ஆசை உண்டாகும் பாருங்க. அந்த கிருபை இதெல்லாம் தெய்வம் தருகிற பலன். பணத்தை தர்ற தேவன் இல்லை, பணத்தை சம்பாதிக்கும் போது ஒரு டிசிப்ளின் உண்டாகும் தெரியுமா? பணம் வேணாம் வேணான்னு சொல்றதெல்லாம் சோம்பேறி ஆளுக்க. பணத்தை சம்பாதிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? குளிர் மழை வெயில் எதுவும் தெரியாது, தன்னை டிசிப்ளின் பண்ணுவாங்க. கூப்பிடுற இடத்தெல்லாம் போய் நிற்க முடியாது அவங்களால, டிசிப்ளின் பண்றாங்க. இதெல்லாம் சேர்ந்து தாங்க பணம். பணங்கிறது ரிசல்ட்டுங்க. ஆனா அதுக்கு முன்னால ஒரு ஒழுங்கு உண்டாகுது, ஒரு ஆசை, ஒரு தீர்மானம், தன் குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு, ஒரு கவனம், எல்லாம் சேர்ந்து தான் பணம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பணத்துல தசம்பாவத்தை கொண்டு வந்து வைக்கும் போது என்னத்தை கொண்டு வர்றேன்? என்னுடைய ஆசை, என் தரிசனம், என் வாழ்க்கையினுடைய நேரங்கள், என்னுடைய ஆற்றல், திறமை எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் கொண்டு வர்றேன். இதை கொண்டு வருவதற்கான பலனை கொண்டு வந்தது நீங்க, உங்க கிருபை தான் இதை சம்பாதிக்க எனக்கு உதவி செய்தது. அதற்கான அடையாளம் தான் அந்த தசம்பாகத்தை கடவுளுடைய சன்னிதானத்தில் காணிக்கைகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. கடவுள் ஏதோ என்னால வாழ்ந்துட்டு போட்டோம் பெருமை, அதெல்லாம் தேவையில்ல. இந்த அறிவோடு கூட அப்ப என்னோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். பஞ்ச தேசத்திலும் ஆசீர்வதிக்கிற தேவன். எல்லாருக்கும் நஷ்டம் வருது, கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறான். காரணம் என்ன? உடன்படிக்கையின் தேவன் அவனோடு கூட இருக்கிறார். அதே தேவன் தான் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். ஈசாக்குக்கு என்ன செய்தாரோ அதே காரியத்தை உங்களுக்கும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். யாக்கோபு குறித்து உங்களுக்கு தெரியும், வெறும் கோலும் கையுமாய் கடந்து போனார். அதனால தான் உலக தத்துவம்லாம் சொல்லும், எண்ணத்தை கொண்டு வந்தோம், எண்ணத்தை கொண்டு போக போகிறோம். இது உலகத்துக்கு தத்துவமாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை அதை சொல்லலை. அவன் வந்தது வெறும் கோலும் கையுமா. ஆனால் உடன்படிக்கை அவனுக்கு பின்னால் போய், அவனுக்கு முன்பாகவே போய் அவன் வாழ்ந்த அந்த 14 வருஷம் தன்னுடைய தாய் மாமா வீட்டில் உட்காந்துருக்கிறான், வேலை செய்கிறான். ஆனால் அந்த தாய் மாமா 10 முறை அவனுடைய சம்பளத்தை கீழே இறக்கி விடுறாரு. அவனை ஒன்றும் இல்லாமல் அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உறிஞ்சு அனுப்பணுன்ற ஒரு எண்ணத்தோடு கூடவே மோசமான ஒரு மனுஷன் பாருங்க அந்த லாபான். அவ்வளவு மோசமான காரியங்களை. சில நேரங்களில் உங்களுடைய எஜமானர் கூட அப்படி இருக்கலாம் இல்லை? உங்களை வச்சு வேலை வாங்கணும், ஆனால் உங்களுக்கு எதையும் கொடுத்துடக்கூடாதுன்னு கூட நினைக்கலாம். உட்காந்து அந்த எஜமானனை பார்த்து பார்த்து வாழ்றதில்ல. உடன்படிக்கையின் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் தலைமையில இருக்குது. வட்டியும் முதலுமா தேவன் திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தரிசனத்தில் ஒரு காட்சியை காண வைக்கிறார் பாருங்க. புள்ளியும் வரியுமான ஆடுகள், வீட்டில் போய் அதை வாட்சி பாருங்க. புள்ளியும் வரியுமான ஆடுகள்லாம் பொழியும் பொழுது அது உன்னுடைய சம்பளமாக இருக்கட்டும்ன்றார். ஏன்னா ஒரு புள்ளி ஒரு வரி கூட இல்லாத ஆடு எப்படி அது அப்படி ஒரு குட்டியை போடும்? ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிக்கிறாரு. ஆனால் உடன்படிக்கை ஆபிரகாமை தாண்டி ஈசாக்கை தாண்டி இப்போ யாக்கோபுக்கு அடுத்த தலைமுறைக்கு அது வரும்பொழுது கர்த்தர் பின்பாக இருந்து இறங்கி வேலை செய்கிறார். இவன் தூங்கிட்டு இருக்கும்போது கனவு வருது பாருங்க. கொப்புகளை வெட்டி அந்த புள்ளியும் வரியும் உண்டாக்கி அதைக்கு முன்பாக போடு, அது பொழியும் பொழுது புள்ளியும் வரியுமான குட்டிகளை அது போடும். பிஸ்னஸ் ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ இங்கே முதல்ல ஆடு பார்க்கறது விஷயம் இல்லை, ஆடு பார்த்து அப்படி ஒரு புள்ளியும் வரியுமான குட்டிகளை போடுங்கிறத இவனை பார்க்க வைக்கிறாரு. உன் மாமாவை பார்க்காத, நீ தோத்து போனதை பார்க்காத, 10 முறை உன் சம்பளத்தை இறக்கி விட்டதை வச்சு சுற்றி சுற்றி எல்லாத்தையும் புலம்பி பேசிட்டு தெரியாத, தொழிலில் நடக்கிற நஷ்டங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காத, அதை லாபமாய் மாற்றுகிற உடன்படிக்கையின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் தரித்திரமும் நஷ்டங்களும் பொல்லாப்பும் நிறைந்திருக்க இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த சத்தியம், இந்த தெய்வத்தினுடைய அறிவு உங்களுக்கு அவசியமாய் இருக்குது. அதனால தான் கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ முதல்ல யாக்கோபு பார்க்கத்தான் புள்ளியும் வரியும் வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை. இந்த தேசத்தில், இந்த தொழிலில், இந்த பட்டணத்தில் என்னால் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லி ஒரு சூழ்நிலைக்குள்ள இருப்பீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த பார்வையிலிருந்து கண்ணை எடுத்து ஏமல வை,
உன் மேல என் மீது நான் வைத்திருக்கிற அந்த உடன்படிக்கை நிச்சயமாக ஒன்றுமில்லாம தரிசு மாதிரி இருக்கிற தொழிலா இருக்கலாம், தோற்று போன தொழிலா இருக்கலாம், உன்னை தூக்குவதற்கென்றே அந்த உடன்படிக்கை ராத்திரி பகலா வேலை செய்யும். அது யாக்கோபு ஈசாக்கு இல்லை, இது எனக்காகத்தான் அன்னைக்கு அவர்களுக்காக அந்த உடன்படிக்கை செய்யப்பட்டது. அதனாலதான் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறீர்கள். நாம் இன்னைக்கு ஆபிரகாமுக்கு பிறக்கல, இஸ்ரேலை கொண்டாட முடியாது, சொந்தம் பாராட்ட முடியாது. அதனாலதான் இயேசு சிலுவையில் வந்து மரித்து ரத்தம் சிந்தினதன் மூலமாய் பழைய உடன்படிக்கையோடு கூட தேவன் நம்மளை கொண்டு போய் இணைச்சிருக்கிறார். அதனாலதான் கலாத்தியர்ல போட்டிருக்குது, நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமுக்கு என்னவெல்லாம் செய்யப்பட்டதோ அப்படியே உட்காந்து யோசிக்கணும், தியானிக்கணும். இல்லைங்க நான் படிச்சிருக்கிறேன், நான் வேலைக்கு போறேன், நான் ரொம்ப ஸ்மார்ட்டு, இவ்வளவுதான் முடியும். இன்னைக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, இந்த வாழ்க்கையில தான் அதெல்லாம் நடக்கும். ஆண்டவரே, இது எல்லாம் இருந்தாலும் உம்முடைய உடன்படிக்கை எனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ராத்திரி பகலாக என்னை உயர்த்த, பண விஷயத்தில் என்னை தூக்குவதற்காக, என்னை பெருக்குவதற்காக, அதற்கான ஆட்கள், அதற்கான ஐடியாஸ், அதற்கான ப்ராஜெக்ட் எல்லாம் என்னை தேடி வர வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு தெய்வத்துடைய உதவி பண விஷயத்துல உண்டாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்ற லாபான் இடத்துல சொல்லும் பொழுது தன்னுடைய மனைவிட்ட சொல்றான், உன் அப்பா என்னைய இவ்வளவு தூரத்துக்கு என்னை கடினமாக என்னை நடத்தி பகல்ல வெயில்லையும் குளிர்லையும் நின்று நான் சம்பாதிச்ச எல்லாத்தையும் பிடுங்கிட்டார். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் என்னை ஏழையாக்க விடல. லாபானுடையதை எடுத்து யாக்கோபுக்கு கொடுத்த தேவனாயிருக்கிறார். பண விஷயத்துல பெரிய அற்புதமே இங்கே நடந்தது பாருங்க. ஸோ அதே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நாம் முன்னேற விடாதபடிக்கு அநேக சம்பவங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் அந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. கொஞ்சம் ஏறி போனால் பிடிக்க மாட்டேங்குது, பொறாமை, போட்டி வந்துடுது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மத்தியில் நீங்கள் வேற, உங்கள் மேலே ஒரு உடன்படிக்கையின் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆபிரகாமுக்கு செய்த அந்த உடன்படிக்கை இயேசுவின் மூலமாய் நமக்கு வந்து விட்டது. வாசிங்க கலாத்தியர் 3:26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. தேவனுடைய புத்திரர்னா தேவனுடைய பிள்ளைகளாய், ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிற பிள்ளைங்க, நாம தேவ குடும்பத்தில் பிறந்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். 29, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆபிரகாமுக்கு என்னவெல்லாம் சொல்லப்பட்டதோ கிளைம் பண்ணிக்கேன்றார். முந்தி ஒண்ணுமே செய்ய முடியாது. வீட்டில் நம்ம பிறந்திருக்கிறோம், ஒரு அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்திருக்கிறோம் என்று நீங்கள் இயேசு சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டீர்களோ அதனுடைய லாபம் இதெல்லாம். அநேகர் நினைச்சுக்கிறாங்க எண்ணிக்கை சேர்க்கிறாங்க, எண்ணிக்கை சேர்க்கல. உங்க வாழ்க்கைக்கு நன்மையை கொண்டு வந்திருக்கிற ஒரு தெய்வத்தை காட்டி கொடுக்கிறோம். இந்த இயேசு சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு தெய்வத்துடைய குடும்பத்துக்குள்ள பிறக்கிற அந்த தெய்வத்துக்கு என்னவெல்லாம் சொந்தமோ, அந்த தெய்வம் இந்த பூமியில என்னவெல்லாம் சொந்தமாக்கி உடன்படிக்கை பண்ணிறாரோ எல்லாவற்றுக்கும் நாம் இப்பொழுது சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். லீகலா ஏதோ நானும் பார்த்து எனக்கும் பார்த்து ஏதாவது செய்யுங்கன்ற மாதிரி போய் நிக்கல. கொசுறு மாதிரி ஆண்டவர் நம்மளை போய் நிக்க வைக்கல. உன்னதங்களிலே அவரோடு கூட வலது பாரசத்தில் உட்கார செய்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனால வந்த ஆசீர்வாதம். அப்ப எத்தனை பேர் உங்களை பிடிச்சு இழுத்தாலும், எவ்வளவு தூரத்துக்கு உங்களை ஒதுக்கி தள்ளினாலும் இந்த உடன்படிக்கை உங்களை தூக்கி கொண்டு மேல வரும். கட்டாயம் உங்களை உயர்த்தும். ஏன்னா இந்த உடன்படிக்கை ஆசீர்வாதத்திற்கென்றே நம்மளை பெற்றெடுத்திருக்கிறது. விடாது விடாது. நீங்க நினைச்சாலும் தப்ப முடியாது. இந்த நல்ல வாழ்வுக்காக ஆதியாகமம் 32:10 அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன். வெறும் கோலும் கையுமாய் கடந்து போன ஒரு மனுஷன் பரிவாரங்களை உடையவராய் திரும்பி வர்றார். அவருடைய சாட்சியை சொல்லுகிறார். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை
எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. தெளிவா பேசுறாரு பாருங்க. தேவன் சொன்ன வார்த்தைகள், அந்த உடன்படிக்கையினுடைய வார்த்தைகளை குறித்து அவர் பேசுகிறார். சொல்லும்போது தான் சொல்றாரு, ஆண்டவரே நீர் எனக்கு தயவு காண்பித்ததினால் என் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் பெற்றவனாய் இருக்கிறேன். என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் எனக்கு இருக்குது. இப்ப எங்கிருந்து வந்தது? உடன்படிக்கையினுடைய வல்லமை. பஞ்சம், போராட்டம், பொல்லாத மனுஷங்க, அதுக்கு மத்தியில் தான் அந்த அதனால தான் அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்த அறிவு வேணும். சும்மா வந்துடல கடவுள் உங்களுக்கு ஒன்றும். அதுக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். இல்லை எனக்கு பாவ மன்னிப்பு மட்டும் போதுன்னா அவ்வளோதான், பாவ மன்னிப்பிலே இருக்க வேண்டியது. இந்த உலகத்தில் தேவனுடைய நோக்கங்களை உங்களை கொண்டு நிறைவேற்ற முடியாது. ஏன்னா இது பொருளாதாரம் நிறைந்திருக்கிற ஒரு உலகம், பணம் நிறைந்திருக்கிற உலகத்தில் பணம் இல்லாமல் உங்களால் எப்படி வாழ முடியும்? நிறைய பேர் அப்படிப்பட்ட அற்புதத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? பணம் இருக்கிற உலகத்தில் பணமே இல்லாமல் ரொம்ப காலம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அற்புதம்! அவங்க மட்டும்தான் வாழ முடியும். அவங்களால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை அவர்களை கொண்டு கட்ட முடியாது. இல்லைங்க, என் வேலை ரொம்ப சின்ன வேலை, எனக்கு சொற்ப வருமானம் தான் வரும், அதனால தான் இதை நம்புங்க. இந்த விசுவாசத்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே ஏற்றுங்க. கர்த்தாவே என்ன நடக்குமா எனக்கு தெரியாது, என் வாழ்க்கை இவ்வளவு குறுகுனது, சின்ன வாழ்க்கையாக இருக்குது, எனக்கு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான அறிவு இல்லை, ஞானம் இல்லை, புத்தி இல்லை. ஆனால் ஒன்று தெரியும், நீர் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை நீர் எனக்கு தருகிற தேவனாக இருக்கிறேன். பண விஷயத்தில் குறைச்சலில் வாழ்றதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. ஸோ யாக்கோபு அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார். வாழ்க்கை மாறினது. அடுத்து பார்த்தீங்கன்னா யோசேப்பு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுடைய பிள்ளை யோசேப்பு, தலைமுறைக்கும் ஒரு தடவை பண்ணின அந்த உடன்படிக்கை வேலை செஞ்சிட்டு இருக்குது பாருங்க. யோசேப்பை பற்றி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தன்னுடைய சகோதரர்களால் புறக்கணிக்கப்படுறார். ஏன்? சின்ன வயசுலேயே ஆண்டவர் பெரியது ஒரு தரிசனத்தை அந்த மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த தரிசனத்தை இவர் போய், அதனால தான் யார்கிட்ட போய் சொல்லணுமோ இங்கே போய் சொல்லணும், எல்லார்ட்டையும் போய் சொல்லக்கூடாது. சத்தமே இல்லாமல் மனசுக்குள்ளே வச்சே கடவுள் எனக்கு அதை சொல்லியிருக்கிறார். அதை நிறைவேற்ற வரைக்கும் அந்த வார்த்தையோடு கூட, அந்த தரிசனத்தோடு கூட இருந்து வாழ பழகணும். எல்லாரிடத்துலையும் எல்லாத்தையும் போய் காட்டக்கூடாது, ரகசியத்தை தூற்றி தெரியக்கூடாது. அது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். சில காலம் அதை பத்திரப்படுத்தணும். மரியாள் கற்பமான உடனே அம்மா வீட்டுக்கு போல, தன்னுடைய உறவின் முறையார் வீட்டுக்கெல்லாம் போல. எல்லாரும் போய் எங்கே கோயிலில் போய் நின்றுட்டு நீங்கள் எல்லாம் தேடிட்டு இருக்கிற அந்த மேசியை என் வயிற்றில் வரப்போறாருன்னு சொல்லலை, அபாஷன் பண்ணி விட்டுருப்பாங்க. ஏற்கனவே அந்த அற்புதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எலிசபெத்தினுடைய வீட்டிற்கு கடந்து போனார். ஏறக்குறைய 3 மாதம் கழித்து தன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி வந்தார். அறிவியல் பூர்வமாக 3 மாதத்துக்கு அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது, பிள்ளை வளர்ந்துருச்சு. அவர் தான் இயேசுவாக வந்தார். இயேசுவாகவே இருந்தாலும் அது தரிசனத்தில் உங்களுக்கு கிடைக்குமானால் பத்திரப்படுத்திக்கிறது ரொம்ப அவசியம். யோசிப்பு அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய காலையில் எந்திரிச்ச உடனே தன்னுடைய தகப்பன் தன்னுடைய சகோதரர்களுக்கெல்லாம் சொன்ன உடனே, நீங்கள் எல்லாரும் என்னை வணங்குறீங்க, எங்கள் அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நிற்குதுன்னு சொன்ன மாத்திரத்தில் ஒரு விதமான பொறாமை வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் அவனை பகைக்க ஆரம்பித்தாங்க. அதனுடைய விளைவு இவனை கொண்டு போய் கொன்றுன்னு சொல்லி தான் போனாங்க. ஆனால் கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டாங்க. அங்கேருந்து அடிமையாக விற்று போட்டாங்க. அந்த அடிமையை ஒரு போத்திபார், எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வாங்கி தன்னுடைய வீட்டில் வச்சுருந்தான் பாருங்க. அப்போ இவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் அடிமைக்கு ₹1 சொந்தம் கிடையாது, ஒத்த பைசா சொந்தமில்லாத ஒரு வாழ்க்கை தான் இந்த யோசேப்பின் வாழ்க்கை ஆரம்பித்தது. ஆனால் மேலே என்ன இருக்குது? உடன்படிக்கை இருக்குது. உங்கள் தாத்தாவுக்கு பண்ண உடன்படிக்கை ஒன்று இருக்குது. தேவன் கர்த்தர் நான் மாறாதவ. தாத்தா போயிட்டாரு, அப்பா போயிட்டாரு, ஆனால் இங்கே பிள்ளை இருக்குது. பிள்ளை மேலே தேவன் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறார். கொண்டு போய் அடிமை சந்தையில் வச்சு அந்த அடிமையை ஒருத்தன் வாங்கிட்டு போயிருக்கிறான். இனிமேல் இவன் சொந்தமாக, இவனுக்குன்னு சொந்தமாக எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த எஜமானன் என்ன சொல்கிறானோ அதைத்தான் அவன் செஞ்சாகணும். இவனுக்குன்னு ஒரு அடி நிலம் கூட சொந்தம் கிடையாது. ஆனால் தேசத்தை சுதந்திரிப்பார்கள்ங்கிற அந்த வார்த்தை உடன்படிக்கை உள்ள இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது பாருங்க. அப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் ரொம்ப ஒன்றுத்துக்கும் இல்லாத, உங்களை பார்க்கலும் ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். அப்போ அப்படிப்பட்ட மனிதனிடத்தில்
இந்த உடன்படிக்கை வேலை செய்ய ஆரம்பிக்குது. இந்த உலகத்தில் சிறியவர்கள் பெரியவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுறதுக்கு ஒரு மீடியேட்டரை வச்சு தான் கொண்டு போகிறாங்க. நாங்கள் நெருக்கப்படுறோம், ஒடுக்கப்படுறோம், எங்களுக்குன்னு சொல்லி பாதுகாப்பு இல்லை, எங்கள் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களை சுற்றி உள்ள ஜனங்களால். ஏன்னா அவங்க எங்களை பார்க்கலாம் பெரிய ஜாதிகளாக இருக்கிறாங்க. அதனால எங்களை எப்படியாவது அந்த ராஜாவோடு கூட எங்களை ஒரு உடன்படிக்கை பண்ணி வச்சிருன்னு சொல்லி ஒரு மீடியேட்டர் அனுப்பி விட்டு அந்த மீடியேட்டர் கெஞ்சி கூத்தாடி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவாங்க. ஆனால் இங்கே பெரிய தேவன் ஒன்றுமில்லாத ஒரு ஆபிரகாமின் இடத்துல இறங்கி வந்து மனுக்குலத்தினோடு கூட, ஆபிரகாம்னா உங்களுக்காக உங்களிடத்துல இறங்கி வந்து பெரிய தேவன் வந்து இங்கே ரத்தம் சிந்தி ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அதுதான் சிலுவையினுடைய ரத்தம். நீங்க நினைச்சாலும் அந்த தெய்வத்தினிடத்துல போக முடியாது. எத்தனை ராக்கெட்டை விட்டு பார்த்தாலும் பரலோகத்துக்குள்ள போகவே முடியாது. ஆனா அந்த தேவன் நம்மை தேடி இறங்கி வந்தார். ஆகையினாலதான் இவ்வளவு பெரிய காரியம் நடந்திருக்கும் போது பணம் சும்மா வர்றதில்ல, நிச்சயமான அற்புதமாக அது என் வாழ்க்கையில் அவர் நடந்து வரும். எப்படி தேவன் என்னோடு கூட இவ்வளவு பெரிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என் தரித்திரம் முடிந்தது, எனக்கு எதிரான எல்லா சதிகளையும் கர்த்தர் உடைக்க வல்லவராக இருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்துச்சு பாருங்க. ஆதியாகமம் 39 யாக்கோபை உயர்த்தின தேவன் இப்ப யோசேப்பின் இடத்துல வர்றார். 2ஆம் வசனத்துல இருந்து, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. வாசிக்கும் போது கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டது. ஒருத்தன் அடிமையா போயிட்டான், இவனை வச்சு கடவுளுக்கு ஒரு லாபம் இல்லையே. இன்னைக்கு நீங்க இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க, தேடி வரும்பொழுது உங்க கையில ஒண்ணுமே இல்லை, உங்களை கொண்டு கடவுளுக்கு ஒரு லாபம் இல்லையே. அப்படி ஆளத்தான் ஆண்டவர் தேடுறாரு. உங்களோடு கூட தன்னுடைய உடன்படிக்கை கொண்டு வந்து இப்ப சொல்றாரு, உன்னைய உயர்த்துகிறதன் மூலமாய் இந்த பூமியில ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறாருங்கிற இந்த உலகத்துக்கு நான் காட்ட விரும்புறேன். அதற்குத்தான் ஆண்டவர் உங்களை அழைச்சார். உங்களால கடவுளுக்கு ஒரு லாபமும் இல்லை, ஆனால் நீங்கள் தேடி வந்த இந்த இயேசுவினால் உங்களுக்கு வாழ்நாள் முழுசும் லாபம், வாழ்ந்து மரித்து போனதுக்கு அப்புறமும் கூட லாபம் உண்டாயிருக்கிறது. ஆகையினாலதான் இந்த இயேசுவை தேடி வர்றதுன்னா ஏதோ ஒரு பஞ்சம் பிழைக்க வந்தது போல இல்லை. வேதத்தில் சேர்ந்துட்டாங்க. எங்கே இருந்து ஃபாரின்ல இருந்து என்னத்தையும் ஒன்று கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஃபாரின்ல இருந்து தர முடியுமா? உடன்படிக்கை, ரத்தம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன், ஞானம், தயவு, எந்த ஃபாரின் இதெல்லாம் தரும்? ஜனங்கள் அறியாமையில பேசுறாங்க. அதனாலதான் அவங்கள போல நம்மளும் செஞ்சுட்டு கூடாது. அவங்க நம்மளை கேலி பேசிடுவாங்க, அவங்க நம்மளை கிண்டல் பண்ணிடுவாங்க. இவ்வளவு பெரிய லாபத்தை நான் இழந்து போறேன் பாருங்க. அந்த வார்த்தைக்கெல்லாம் மனுஷரால் வருகிற மகிமை எனக்கு தேவையே இல்லை. தேவனால் வருகிற மகிமை. ஆண்டவர் நம்முடைய உடன்படிக்கை நம்புறேன், இந்த உடன்படிக்கையை நான் கீழ்ப்படுத்துகிறேன், நானும் என் சந்ததிக்கு நன்றாயிருக்கும்படி ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பண்ணின அந்த உடன்படிக்கைக்காய் ஸ்தோத்திரம். காரியத்தை நடப்பிக்கக்கூடியவனாக தன்னுடைய வாழ்க்கையில கடவுள் கூட இருக்கிறாருங்கிறத அவர் முதல்ல உணர்றாரு. அதனால அந்த தெய்வன் தன்னோடு கூட இருக்கும்படியே துதிக்க, ஆராதிக்க, அந்த தரிசனத்தை குறித்து யோசிக்க, பேச, இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிற மனுஷன் அடிமையாய் போறார். கர்த்தர் போத்திபாரோடு கூட இருந்தார்னா நம்ப முடியும். ஏன் யோசேப்ப தன்னுடைய வீட்டில் வச்சிருக்கிறாரு அடிமையா. போத்திபாரோடு கூட இருந்தா பெரிய விஷயம் அது இல்லை, யோசேப்போடு கூட இருந்தார், ஒரு அடிமையோடு கூட இருந்தார். அவன் செய்கிற எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணினார். அதாவது ஆளை இப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறதுனால இவன் போய் எதை செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் பொண்ணுன்றாங்கல்ல. அப்ப கை, பொண்ணை உருவாக்கக்கூடிய கை தங்கமான கையா மாறுது. இவன் போய் என்ன வேலையை செஞ்சாலும் அது பொண்ணா மாறுது. இப்ப பார்த்தீங்கன்னா அந்த எஜமான் அதை கண்டு இல்ல, கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இன்னைக்கு நீங்க உங்க எஜமான எப்படி பார்க்குறீங்க? மோசமான ஆளியா? எனக்கு ஒரு 50 ரூபா கூட்டி கொடுக்கறதுக்கு முக்கால அழுவாரு.
இல்ல அந்த மாதிரி இல்ல. உங்க எஜமானனை கொண்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போறது இல்ல. உங்களால தான் உங்க எஜமான் ஆசீர்வதிக்கப்பட போகிறார். இந்த உடன்படிக்கை எவ்வளவு பெரிய மாற்றத்தை உள்ள கொண்டு வருது பாருங்க. நீங்க பார்க்க போறீங்களே, ஒரு கம்பெனி, ஒரு வேலைக்கு போறீங்கல்ல, ஒரு ஆபீஸ்க்கு போறீங்கல்ல, அந்த ஆபீஸ் உங்களால ஆசீர்வதிக்கப்படுகிறதா இருக்கிறது. காரணம் இந்த உடன்படிக்கையினுடைய பிள்ளை. ஆகையினால தான் இந்த உடன்படிக்கை குறித்து அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப அவசியம். நான் இயேசுவுக்கு பிறந்திருக்கிறேன்னா ஏதோ இந்த உலகத்திட்ட அடி வாங்குறதுக்கான அதுக்காக ஆண்டு நம்மளை பெற்றெடுக்கல. உலகம் என்னை கண்டு பயப்படணும், என் நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கு என்பதை கண்டு தேசத்தின் ஜனங்கள் பயப்படுவார்கள். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டணும். சாதாரண ஒரு மனுஷனை இப்படிலாம் ஒருத்தர் ஆசீர்வதிக்க முடியுமா? இப்படிலாம் இவனை உயர்த்த முடியுமா? தேசமே கண்டு பயப்படுவார்கள். எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்திலே தயவு வைத்து, இந்த தயவு ரொம்ப அவசியம் பாருங்களேன். அதாவது நீங்க கீழே கிடக்கும் பொழுது யாரோ ஒரு மனிதர் ஆண்டவர் அனுப்புற தெய்வ தூதனை போல வந்து அவங்களுக்கு நீங்க நல்லா இருக்கணுங்கிற அந்த ஆசையை கொடுத்து, அந்த ஆசை அவங்களுக்குள்ள இருந்து ஒரு தரிசனத்தை கொடுத்து, நீங்க எப்படி பண்ணக்கூடாது, நீங்க இதை செய்யக்கூடாது, இங்க வாங்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உனக்கு கூட்டிட்டு போறேன். இதான் மனிதரிடத்துல இருந்து வருகிற தயவு. ஹெட்வெயிட்டா இருக்கக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தரே ஏற்று நிற்பார்னு உலகமே உங்களுக்கு ஏற்று நிற்கும். அதனால தான் எப்பயுமே தாழ்மையோடு கூட இருக்கிறது அவசியம். ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது அப்படி வந்துடும். ஆனால் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சிலருக்குலாம் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்கன்னே தெரியாது. ஆனால் பேச்சு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். தாழ்த்தணும், தேவ சமூகத்தில் தாழ்த்தி, கர்த்தாவே நான் ஒன்றுமில்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன், நீர் பெரியவர், இப்படி ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். தாழ்த்த பழகணும். நாளைக்கு ஏதாவது ஒரு லாபம் வந்தாலும் அதை தேவ சமூகத்தில் வைக்க தெரியணும். வச்சு, கர்த்தாவே இது எல்லாவற்றுக்கும் நான் பார்த்துறேன் அல்ல, உம்முடைய கிருபை தான் இதெல்லாம் தந்தது, நான் அனுபவிக்க முடி, எனக்கு அனுக்கிரகத்தை பண்ணியிருக்கிறீரே. கொஞ்சம் லாபம் கிடச்சிச்சுன்னா மற்றவங்கள்ட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். நான் அதை பண்ணனாக்க இதை பண்ணனாக்க, அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன். எக்காலத்தை ஊத சொன்னா இவன் பீதாம்பரத்தை ஊத ஆரம்பிச்சிடறான். கர்த்தருக்கென்று துதிக்க சொன்னா, ஆண்டவர் தான் இதெல்லாம் செஞ்சாருன்னு சொன்னா, டேப்பா கண்ணை உருட்டி உருட்டி பார்த்தீங்கன்னா சொல்றது எல்லாம் பார்க்கும்போது மனுஷரால் வருகிற மகிமையை ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது. ஒரு சாதாரண மனுஷன் இடத்துல இவ்வளவு பெரிய தேவனை நான் விட்டு கொடுக்குறவனா இருக்கிறேன். அதனால ரொம்ப கவனமா இருங்க. மற்றவர்கள் இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து எப்படி பேசுறீங்க? தேவன் தெரிகிறாரா? உங்களுடைய வெற்றியில கடவுள் தெரிகிறாரா? நான் அவ்வளவு கஷ்டப்பட்டனாக்க, நான் அவ்வளவு போராடினேன், நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா? நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் வந்துடக்கூடாது. அதெல்லாம் வந்துதான் இவ்வளவு வந்துச்சுன்னு உடனே கேட்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? ஐயா ரொம்ப பெரியவர், பலசாலி, இவரை போலலாம் நம்மளால இருக்க முடியாது. உங்களை காட்டாதீங்க, சாபம். இவ்வளவு பெரிய தேவன் உடன்படிக்கை பின்னால இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்குது. ராத்திரி போல நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்காக யாரை எழுப்பலாம், யாரை நினைக்க வைக்கலாம். யாரோ ஒரு மனுஷனுக்கு தூக்கம் இல்லாமே இருந்து உங்களை நினைக்க வச்சு, அவன் காலையில் இருந்துச்சு உங்களை கான்டாக்ட் பண்ணி எவ்வளவு வேலை நடக்குது தெரியுமா? உங்க செல்லுக்கு ஒரு கான்டாக்டுக்கு ஒரு கால் வருதுன்னா சும்மா நினைக்கிறீங்களா? உங்களை யோசிக்க வைக்கிற, உங்களையே யோசிக்க வச்சு உங்களிடத்துல அந்த ஒரு பொறுப்பு, அந்த ஒரு ப்ராஜெக்ட், அந்த ஒரு வேலை. உங்க கடைக்கு அந்த ஆள், ஒரு கஸ்டமர் வர்றாருன்னா சும்மா நிறைய பேர் வந்து போறாங்க, அதுல ஒரு ஆள்னா நினைக்கிறீங்க? வேல்யூபிளா பார்க்க பழகுங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் கொண்டு வர்றாரு. உங்க தொழில் பெருகிறதுக்கு பின்னால உடன்படிக்கை இருக்குது, நீங்க நன்றாக இருப்பதற்கு. சப்ப யோசேப்பு அவன் நினைச்சதெல்லாம் முடிக்கக்கூடியவனாய் இருந்தான். அவனுக்குள் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல், எதெல்லாம் நினைக்கிறானோ எல்லாவற்றையும் முடிக்கிறவனா இருந்தான். அடிமையை போனா அடிமையா வேலை செய்யல, உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறான் பாருங்க. கர்த்தர் கூட இருந்து வேலை செய்யற. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் நிமித்தம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். யார் நிமித்தம்? யோசேப்பின் நிமித்தம் போத்திபார் ஆசீர்வதிக்கப்பட்டான். வேலை கொடுத்தவன் வேலை செய்கிறவனால் ஆசீர்வதிக்கப்படுறான். எஜமான் பணிவிடைக்காரனால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இதுதான் உடன்படிக்கை செய்கிற வேலை. நீ எவ்வளவு பெரிய எஜமானனா இருக்கலாம், ஓனரா இருக்கலாம், ஆனா உடன்படிக்கை என் மேல இருக்குது. நான் உங்க கடைக்கு வர்றேன், நான் உங்க கம்பெனிக்கு வர்றேன், நான் உங்க ஆபீஸ்க்கு வேலை செய்ய வர்றேன்னா என்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்பயுமே நமக்கு அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்குன்னு பாருங்க. எங்கேயும் தலை குனிஞ்சு போய் ஊழ கும்பிடு போட்டு யார் காலையாவது பிடிச்சு
ஒருத்தர் 100 ரூபா வாங்குறதுக்குள்ள அவங்க படுற பாட்டை பார்க்கலாம். இந்த செஞ்சிடறேன், அதான் பண்ணிடுறேன், அந்த வேகத்தெல்லாம் பார்க்கணுமே. ஏன் அந்த 100 ரூபா தரப்போறாரு? தேவையில்லை. தேவனுடைய உடன்படிக்கை என்னோடு கூட இருக்கிறது. 21வது வசனம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மோசமான சம்பவம் ஒன்று நடக்குது. ஸோ அதெல்லாம் தெரியும். ஒரு தப்பான ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு யோசேப்பின் மேல் போடப்பட்டு நல்ல நிலைமையில் நிற்கிறான். தப்புன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. யோசேப்பு ஜெயிலில் கொண்டு போய் போட்டுறாங்க. பொய் சொல்லி சத்துரு சில நேரங்களில் நம்ம வயந்து போகும்போது நம்மகிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் உரிந்து கொள்ளக்கூடிய சில சம்பவங்கள் ஊடலாம் நம்ம போயிடுறோம் பாருங்க. ஏன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். உங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் சந்தித்திருக்கிற எல்லா விதமான நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள், நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்பி நம்பி ஏதோ சில இடங்களில் நம்ப வச்சு என்கிட்ட இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்கள்லாம் உறிஞ்சுக்கிட்டு போன மாதிரி ஆயிடுது. ஆனால் அப்படிப்பட்ட பொல்லாத அந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார்னா, கர்த்தருடைய உடன்படிக்கை யோசேப்போடு கூட இருந்தது. ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டுனால ஜெயிலுக்கு போறார். போன இப்ப மரியாதை இல்லை, மானம் போயிடுச்சு, அவமானம், கௌரவம் கிடையாது. முந்தி இருந்து எல்லாமே உடைக்கப்பட்டுருச்சு. மனுஷர்கள் கண்கள் இருந்த அந்த தயவெல்லாம் போயிருச்சு. 21வது வசனம். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி. ஏன் இதெல்லாம் நடக்குது? ரத்தம் சிந்தி இருக்கிறார், ஜீவனை கொண்டு ஆணையிட்டு இருக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை நான் உனக்கு தருவேன். இவர் மறந்துறார், என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆபிரகாமுக்கு நடந்ததுலாம் யோசேப்புக்கு தெரியுமோ என்னமோ தெரியல. ஆனா தேவன் அந்த உடன்படிக்கை மாறாம, அதை மறக்காம தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போகிறார் பாருங்க. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான், செய்ய வச்சான். எல்லாரையும் வேலை வாங்குறான். அப்ப இவர் தான் இங்க ஜெயிலில், இவர் தான் இப்ப மாஸ்டரா நிற்கிறாரு. போற இடத்துலலாம் அந்த உடன்படிக்கை தூக்கி விட்டுறது பாருங்க. சத்துரு எத்தனை உபத்திரங்களை போட்டு எத்தனை ஜீரோவை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் உங்க மேல இருக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களை அந்த இடத்துல உங்களை கொண்டு போய்கிட்டே இருக்கும். நீங்களே மறந்தாலும், நீங்களே தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அது உங்களுக்காக வேலை செய்கிறதா இருக்கிறது. கர்த்தர் அவனோடே இருந்தபடினாலும், அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும், அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஜெயிலுக்கு இப்ப இவர் தான் அதிகாரியா மாறுறாரு. போத்திபார் வீட்டுக்கு அடிமையா போனா அந்த மனுஷன் அவனா முன் வந்து இவன் பெரிய ஞானியா இருக்கிறான், இவன் கையில எல்லாத்தையும் நம்பி கொடுத்தலான்னு சொல்லி வீட்டையே கொடுத்தான். இப்ப இங்க ஜெயிலுக்கு வந்தா சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள்ல தயவுடைக்க பண்ணின தேவன் இவன் வேற லெவல்ல எல்லாம் யோசிக்கிறான், எல்லாத்தையும் நடத்துறான்னு சொல்லி, தம்பி நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கன்னு சொல்லி ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு கைதி. ஆனா இப்ப இவன் தான் இங்க மாஸ்டர் மாதிரி நின்று வேலை வாங்கிட்டு இருக்கிறான். காரணம், மேல இருக்கக்கூடிய உடன்படிக்கை தானா வேலை செய்து. ஆதியாகமம் 41. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். எல்லாம் என்னது? அடிமைங்க, தன்னுடைய சொந்த தகப்பனால் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டு தூக்கி குழிக்குள்ள போடப்பட்ட ஒரு மனுஷன். ஒரு தரிசனம், அந்த தரிசனத்துக்கு பின்பாக இருக்கக்கூடிய உடன்படிக்கை, ஒரு தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன். இதெல்லாம் நீங்க பலன்லாம் ஏதோ மாம்சத்தில் கொண்டு வர ஏதோ ஸ்ட்ரென்த் இல்லை. இதெல்லாமே ஒருவனை உயர்த்துவதற்கு தேவன் செய்திருக்கக்கூடிய கண்களுக்கு தெரியாத பலன். எங்கே கொண்டு போய் போட்டாலும் அந்த இடத்துல பெரிய ஆளா இருக்கிறான். ஜெயிலில் போட்டா பெரிய ஆளா இருக்கிறான். குழிக்குள்ள போட்டா குழியிலிருந்து இங்கே அடிமையை வைக்கப்பட்ட அங்கே பெரிய ஆளா இருக்கிறான். இப்போ ஜெயிலில் இருந்து அடுத்த ஒரு ப்ரமோஷன் உள்ள உண்டாகுது. ஒரு சொப்பனம் வருது, அந்த சொப்பனத்தை வியாக்கியானப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. ஸோ சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ சரியாக இங்கே போகிறான். அந்த ஆள் சொல்லி ஜெயிலில் ஒருத்தர் இருக்கிறான்னு உடனே அவனை தூக்கிட்டு வானோடனே ஒரே நாள் ராத்திரியில் இங்கே ராஜாவுக்கு பக்கத்தில் போய் நிற்கிறான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் கேட்குற எல்லாத்துக்கும் இங்கே அழகாக ஞானமாக வியாக்கியானப்படுத்துகிறான்.
பார்த்தா இப்போ பார்வோன் கண்களில் ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணுறாரு. ஏன்? இப்படி ஒரு விவேகமும் ஞானமும் உள்ளவன் உன்னை போல ஒருவனும் இல்லை. அப்போ ஞானம் எங்கே வருது? அதனால தான் நம்ம நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். நித்திய ஜீவனை பெற்ற அந்த ஒரு புதிதாய் பிறந்த அந்த மனுஷனுக்குள்ள ஒரு பசி உண்டாகுது. அந்த பசிக்காக நம்ம வார்த்தைக்குள்ளே போகிறோம். ஏன்னா வார்த்தை தான் ஆவிக்குரிய ஆகாரமாக இருக்குது. இந்த வார்த்தைக்குள்ளே இருந்து வருகிற அந்த நியூட்ரிஷன் தான் ஞானம், புத்தி, அறிவு, விவேகம், சாந்தம், சமாதானம். இது எல்லாமே வார்த்தையோடு கூட உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உறவுல இருந்து வருகிற விட்டமின்ஸ். இதெல்லாம் ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்டா ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு விட்டமின் இருக்குதுல்ல, வார்த்தைக்குள்ள இருந்து வருகிற விட்டமின் தான் ஞானம். ஸோ இதோடு கூட நான் நேரத்தை செலவு செய்ய ஞானத்தை பெற்றவனாய் மாறுறேன். உலகமும் தான் ஞானத்தை பெற்றவர்களை தான் தேடிக்கொண்டிருக்குது. நீங்க கருப்பா, சிகப்பா, அழகா இருக்கிறீங்களா, படிச்சிருக்கிறீங்களா, படிக்கல, தேவையில்ல. தேவனுடைய வார்த்தையோடு கூட அனுதினமும் உங்க ஆவியை நீங்க போஷித்துக் கொண்டே இருக்கும்போது வருகிற ரிசல்ட் தான் ஞானம். அதனால தான் இந்த ஞானம் கூப்பிடுது. சபை கூப்பிடுது ஜனங்களை, கேளுங்க, நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், உங்க நாட்கள் நீடித்திருக்கும், தீர்க்காயுசு இருக்கும், கனம் இருக்கும், செல்வம் இருக்கும். இந்த ஞானத்தை பெற்ற ஒருத்தர் இருக்கிறான். அதை சரியான ஒரு ராஜா கண்டுபிடிச்சிட்டான். இப்ப கொண்டு வந்து தாம் பக்கத்துல வச்சுட்டான். ஐயா, உன்னைய போல விவேகமும் ஞானம் உள்ளவன் இந்த தேசத்திலே இல்லை. அப்ப இந்த உலகம் என்னத்தை தேடிக்கிட்டு இருக்குது? ஞானத்தை பெற்றவர்களை தேடிக்கிட்டு இருக்கு. அந்த ஞானம் எங்கே கிடைக்கும்? தேவனுடைய வார்த்தையில் இருக்கும். அந்த வார்த்தை இன்னைக்கு எங்கே இருக்குது? உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ உங்கள்கிட்ட தான் இந்த ஞானம் இருக்கு. இந்த உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைக்கான தீர்வு இன்னைக்கு உலகம் உங்கள்கிட்ட தேடி வரணும். முதல்ல அது உங்க குடும்பத்துக்குள்ள வரட்டும், உங்க தெருவில் வரட்டும், உங்க சமுதாயத்துக்குள்ள அது நடக்கட்டும். தேவனுடைய ஞானம் எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது. தூக்கிடுச்சு பாருங்க. என்னுடைய சிங்காசனம் மாத்திரம் என்கிட்ட இருக்கட்டும். ஏன்? என் சைஸுக்கு நான் செஞ்சு வச்சுட்டேன். அதனால நான் அதை மாத்திரம் நான் உட்காந்து எஞ்சுக்கிறேன். மற்றபடி எல்லாத்தையும் நீயே பார்த்துக்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி 41வது வசனம், பார், எகிப்து தேசம் முழுமையும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். யாருக்குங்க? சாதாரண அடிமை. ஏன் இவ்வளவு பெரிய வேலை செய்து? பின்னால இருக்கக்கூடிய உடன்படிக்கை உங்களை கொண்டு போய் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு இடத்துல போட்டா கூட அந்த இடத்திலும் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். காரணம், உங்க மேல இருக்கக்கூடிய உடன்படிக்கையினுடைய வல்லமை வேலை செய்து தேவன் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து சொல்லியிருக்கிறார். நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன்கிறது ஒரு வார்த்தை இல்லை, அது தேவனுடைய உயிர். அது நடக்கல அப்படின்னா உடன்படிக்கையை மீறின ஒரு தேவனாக மாறுறார். இயேசு ஏற்றுக்கொள்ளும்போது நமக்குலாம் இதெல்லாம் இவ்வளவுலாம் இருக்குன்னு தெரியாது பாருங்க. நல்ல வேலை தெரியாமல் இருந்தால் கூட தேவன் அழகாக நம்மளை கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு வெளிப்படுத்துகிறார். நீ தோற்று போகவே முடியாது. உன் சூழ்நிலை எவ்வளோ மோசமாய், வயசு போச்சா, அல்லது படிப்பெல்லாம் படித்ததெல்லாம் மறந்து போச்சா, செஞ்ச வேலையெல்லாம் கையெல்லாம் தொழிலெல்லாம் மறந்துருச்சா, உங்களுடைய சூழ்நிலை இல்லை, அல்லது உங்களை இழுத்துக்கிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் பெரிய பெரிய ஜாதியாக இருக்கிறாங்களா, மோசமானவங்களா இருக்கிறாங்களா, எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் ஒரே ஒரு அறிவு மாத்திரம் இருந்தால் போதும். என் தேவன் ஐஸ்வர்யத்தில் என்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அதற்காக அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது பண விஷயத்தில் நன்றாக இருப்பதற்காக. ஒரு தேசத்தினுடைய ராஜா சொல்றான், உனக்கு விரோதமா இந்த உலகத்தில், இந்த தேசத்தில், எகிப்தில் எங்கும் ஒருத்தன் கூட தன் கையை காலை கூட ஆட்ட மாட்டான் உன் சத்தம் இல்லாம. எவ்வளவு பெரிய ஆபீசர் ஆயிட்டான். நம்ம பார்க்குறோம் யோசேப்பு ஆயிட்டான். இல்லை, யோசேப்புக்கு பின்பாக இருக்கிற தேவ பலன். ஏன்? அவன் மேல இருக்கிற பெரிய இல்லை, கடவுளோடு கூட இருக்கிற உடன்படிக்கை. ஆபிரகாமுக்கு சொன்னார் இல்லையா, தலைமுறைக்கு நான் செய்வேன்னு. அதனால நீங்க வேலைக்கு போறீங்களா, தைரியமா போங்க, குறைஞ்ச சம்பளமா சந்தோஷமா போங்க. ஏன்? இந்த குறைஞ்ச சம்பளத்திலிருந்து என் தேவன், உடன்படிக்கையினுடைய தேவன், எவ்வளவு ஒரு எல்லைக்குள்ள என்னை கொண்டு போக போறாங்கிறத நான் பார்க்க போறேன். இந்த உலகத்திற்குள்ளாக நான் அதை காட்ட போறேன். என்னோடு கூட இருக்கிற தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவரை நம்பி போற அத்தனை பேரையும் அவர்
ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிற தேவன் என்கிறத அந்த உலகத்தில் தரித்திரம் பிடிச்சிருக்கிற அல்லது கடனில் நிறைஞ்சிருக்கிற அந்த உலகத்துக்கு, இந்த கூட்டத்துக்கு என்னை நான் காண்பிப்பதற்கு ஆண்டவரே நான் வர்றேன், நீர் யாருங்கிற இந்த உலகம் அறியணும். அப்ப கர்த்தர் ஒரு மனுஷனை எப்படி ஆசீர்வதிக்கிறார். எத்தனை இடையூறு வந்தாலும் உங்க வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எவ்வளவு போராட்டங்கள், சூழ்நிலைகள் மோசமாய் எதிர்மறையா இருக்குது, பிசினஸுக்கு எல்லாமே சூழ்நிலை அகைன்ஸ்டா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் செய்கிறத மாத்திரம் பார்த்துக்கிட்டே இருங்க. அவர் எப்படிப்பட்டவருங்கிறத மாத்திரம் கவனியுங்கள். இவர் தான் நம்முடைய தேவன். பரலோகம் போறதுக்கு முன்னால இதை நினைச்சு பாருங்க. என்னைக்கு பரலோகத்துக்கு போவோன்னே நினைக்கிறது இல்லை. பூமியை பரலோகமாய் மாற்றுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மால 4 பேர் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கணும். இந்த உடன்படிக்கையில் அவர்களும் பிறக்கணும். தேவ ராஜ்யத்தினோடு நம்மளை இணைக்கிறது. ஏன் இந்த செழிப்பு, ஏன் இவ்வளவு பெரிய உயர்வு, ஏன் இவ்வளவு பெரிய பெருக்கம்? சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா தாம் மனைவி, தாம் பிள்ளை, தாம் குடும்பம்னு சொல்லி ஒரு குறுகின பார்வைக்காக இல்லை. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிறணும். எதுக்காக நீங்க நல்லா இருக்கணும்? ஏன் நீங்க பொருளாதாரத்தில் செழிப்பா இருக்கணும்? தேவன் இந்த உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதற்கு தான் நீங்களும் நானும் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். பண விஷயத்தில் தேவன் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கு தரித்திரத்தில் இருக்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர், கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணியிருந்தா உயிரோடு இருந்திருப்பான். பயந்து 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 தன்னால் இனிமேல் இந்த கடன் அடைக்க முடியாது, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டுலாம் மாச்சுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு பணத்தை கொடுக்கறது இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தேவனை காண்பிப்பதற்கு அப்போ எப்படி காட்டுறது? இந்த உலகத்துக்குள்ள உன்னை விட மோசமான சூழ்நிலை நான் இருந்தேன், என்னை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கிற உடன்படிக்கை தேவன் உயிரோடு கூட இருக்கிறார், இந்த இயேசுவை நம்பிப்பார் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு இந்த இயேசுவை காண்பிக்கக்கூடிய ஒரு காட்சி பொருளாகத்தான் தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். ஆகையினால தான் நீங்க நல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள், எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்களே குறைவில் இருக்கும் பொழுது உலகம் பார்க்குது, ஐயோ பாவம் இயேசுவை நம்பி போனாரு, ஒன்றும் கிடைக்கலையா. அப்படி இருக்கக்கூடாது. பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், ஜெபிக்கிறோம், தேவனோடு கூட ஒரு உறவு இருக்குது. அப்போ பண விஷயத்திலே நீங்கள் நன்றாக இருந்து தான் ஆகணும். அப்படின்னா நம்ம பேசின வார்த்தைகள் எல்லாமே வீணா போயிருந்ததாக இருக்கும். இது தேவனுடைய வார்த்தை, வானம் ஒளியும் பூமி ஒளியும், என் வார்த்தை ஒளிந்து போகாது. ஜீவனுள்ள தேவனை இந்த உலகம் பார்க்கணும். எப்படி பார்க்கும்? உலகத்துக்கு ஆவியின் கண்கள் திறக்கப்படலை. ஆவியாய் இருக்கிற தேவன் அவங்கள் அறிந்து கொள்ள முடியாது. மாம்ச கண்கள் மாத்திரம்தான் இருக்குது. அப்போ அந்த மாம்ச கண்களில் நீங்கள் அவன் பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் நன்றாக இருக்கும்போது ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் ஆத்துமாவில் செழித்து சரீர பிரகாரமான வாழ்க்கையில் நீங்கள் நல்ல கொழுத்து இருக்கும் பொழுது மாத்திரம்தான் இந்த உலகம் இந்த தெய்வத்தை கண்டுகொள்ளும். அப்போ நீங்கள் குறைவில் இருப்பது அவருக்கு வேதனையை கொண்டு வருது. ஏன்? உங்கள் மூலமாக தன்னுடைய நோக்கத்தை இந்த உலகத்தில் அவரால் நிறைவேற்ற முடியாது. இல்லைங்க, நான் எந்த தப்பும் பண்ணலை, எந்த பாவம் பண்ணலை, நான் ஆண்டவருக்கு பிள்ளையாவே நான் அப்படி ஓரமாக இருந்துடுறேன். ஆண்டவரும் ஓரமாகவே வச்சிருக்கிறாரு. பிள்ளையா? ஆமாம் பிள்ளை. ஒரு நாள் பிள்ளை இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஆனால் இந்த பிள்ளையை கொண்டு ஒரு வேலை செய்ய முடியாது. போயா கொஞ்சம் ஃபாரினுக்கு போய் இங்கே தேவையோடு இருக்கிறாங்க, வார்த்தையை சொல்லிட்டு வான்னா ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் எடுக்கணும்ல. இந்த பிள்ளை பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தத்திலேயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்குது. பொருளாதாரம்னா அது தொட்டா பாவம், பணம்னாலே பாவம். அப்போ இந்த பிள்ளையை கொண்டு என்ன செய்யறது? கடவுளுக்கு வேதனை. ஏன்? அந்த பிள்ளையை கொண்டு தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றவே முடியாது. பக்கத்து தெருவுக்காவது போயிட்டு வாடான்னா இல்லை, அவன் கேலி பேசுவான். ஏன்னா அவன்லாம் நல்ல நல்ல ட்ரெஸ் உடுத்திட்டு இருக்கிறான், நான் கிழிஞ்சு போனதை ஒட்டு போட்டு நான் தச்சுட்டு தெரிகிறேன், என்னை பார்த்தாலே அவங்கெல்லாம் கேலி பண்ணுவாங்க. பண்ணத்தானே செய்வான். ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஒரு வியாதிக்காரன்ட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வா, போய் குணமாக்கிட்டு வான்னா நானே இங்கே இருமிக்கிட்டு இருக்கிறேன். மருந்து வாங்குறது கூட எனக்கே காசு இல்லை, நானே வியாதியில் இருக்கிறேன், நான் போய் எப்படி எத்தனை பேரை போய் நான் போய் ஜெபம் பண்ணுறது? கொஞ்சம் கூட இப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு தேவன் தன்னுடைய வேலையை செய்யவே முடியாது. எப்படித்தான் கிறிஸ்தவத்துக்குள்ள இந்த தரித்திரம் பெரிய ஆசீர்வாதம்ங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை பிசாசு காட்டி விட்டான் பாருங்க. உன் கர்த்தராகிய தேவனை நினைப்பாயாக, அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிற அந்த கர்த்தரை நினைப்பாயாக. பாவம் மன்னிப்பு தந்தவர் நல்லது, பரிசுத்தத்தை தந்தவர் நல்லது,
ஆனா இந்த தெய்வத்தையும் நினைத்து பாருங்கள். அப்ப கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறத தான் இந்த செழிப்பு இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறது. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் வாழ்க்கையினுடைய ரிசல்ட் வெளியில காண்பித்தது. அப்ப அந்த ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறாருங்கிறத இந்த உலகம் கண்டுகொள்ளும். அப்ப எத்தனை பேர் குழிக்குள்ள தள்ளினாலும், எத்தனை பேர் உங்களை பிடிச்சி இழுத்தாலும், எல்லாவற்றை பார்க்கலாம் உயர்த்துகிற தேவனுடைய கரம் உடன்படிக்கை உங்களோடு கூட இருக்குது. தைரியமா நீங்க நம்பலாம். தைரியமா அந்த இயேசு இடத்துல உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாம் பாருங்க. அவர் சொன்னதை செய்யலாம் பாருங்க. சில நேரங்கள் ஆண்டவர் கொடுத்துட்ட எனக்கு குறைஞ்சிருமே, இல்ல, உடன்படிக்கை இருக்குது. கடவுள் என்கிட்ட கேட்கிறது பெரிய பாக்கியம், ஒரு தெய்வம். அரிமத்தியா ஒரு யோசேப்பு தன் கல்லறை கொடுத்ததுக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்ல. ஏன் இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கமே அவரை யாருன்னே தெரியாது. இன்னைக்கு அந்த கல்லறையில் முன்னால போய் நின்றுட்டு செல்ஃபி எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு செல்ஃபிக்கு $1 நினைச்சு பாருங்க. எத்தனை டூரிஸ்ட் போறாங்க. இயேசு வைக்கப்பட்ட சரீரம் வைக்கப்பட்ட கல்லறை இது. அன்னைக்கு எல்லா பெரிய கல்லறைகள்லாம் இருந்துச்சு. பார்வோன்லாம் பெரிய பெரிய ராஜாக்கள் மரிச்செல்லாம் கல்லறைகள்லாம் வச்சாங்க. ஆனா இயேசுனுடைய கல்லறை எம்டியா தான் இருக்குது. ஆனா அதை கொடுத்ததுனாலேயே அவர் போயிட்டாரு. இன்னைக்கு அந்த கல்லறைக்கு சொந்தம் பாராட்டின அவருடைய வாரிசுகள் எவ்வளவு லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்கோம்ல. ஒன்றும் செய்ய வேணாம், போய் நின்று அந்த கல்லறைக்கு முன்னால் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு $1 என்ன ஆச்சு? கர்த்தர் நல்லவர். அந்த தெய்வத்தை நம்பி நீங்கள் ஒன்று செய்வீர்கள், ஆனால் உங்கள் தலைமுறைக்கும் அப்படி ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி ஒரு காரியத்தை தான் தேவன் திருப்பி தருகிறார். அப்போ உங்களை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், இவனை வச்சு நான் யாருங்கிறது இந்த உலகத்துக்கு நான் வெளிப்படுத்த போகிறேன். அப்படித்தான் தேவன் இந்த உடன்படிக்கை இந்த உலகத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களை கொண்டு இந்த உலகத்திற்கு தோற்று போன தோண்டு கிடக்கக்கூடிய நம்பிக்கை இழந்து போய் இருக்கக்கூடிய இந்த ஜனத்திற்கு இந்த உலகத்திற்கு தேவன் ஒருவர் இருக்கிறார். நீ அவரை நம்பலான்னு சொல்லி காண்பிப்பதற்காக தான் தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையினால தான் நீங்க தான் கர்த்தருடைய ஒரு ஷோரூம் பார்த்துருக்கீங்களா? அந்த கம்பெனியவே டிஸ்பிளேல இருக்கிறதுல பெஸ்ட்டை வச்சு லைட்டை போட்டு அவ்வளோ பெஸ்ட்டாக காட்டுவாங்கல்ல. பரலோகத்தினுடைய ஷோரூம் யாரு? சபை தான் கடவுளுடைய ஆஃபீஸ் ரூம். நாம தான் டிஸ்பிளேல வைக்கப்பட்டவங்க. நீங்கள் செய்கிற காரியத்தில் நீங்கள் சக்ஸஸாக இருக்கும் பொழுது இந்த உலகம் தெய்வத்தை கண்டுகொள்ளும். பரலோகத்திற்கென்றே நாம் மறுபடி பிறந்திருக்கிறோம். இன்னைக்கு ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? இயேசு போதும், பரலோகம் போதும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் எவ்வளவு போதுமானவர் அப்படிங்கிறது இந்த உலகத்தை காட்ட வேண்டியது நம்ம தான். இயேசு போதுமே அவங்க சொல்கிற போதும் வேற. அவர் போதுமானதற்கும் மிகவும் அதிகமானவர்ங்கிறத காண்பிப்பதற்கு தான் தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால தான் அவங்கள போல உட்காந்து குறை பேசிக்கிட்டு போதும்னு சொல்லி உட்காந்துட்டு சோம்பேறியாக வாழ்றதில்ல. பரலோகத்துலேருந்து ஒரு பஸ் வரும், நம்மளை ஏற்றிட்டு போயிடும். பரலோகத்துலேருந்து பஸ் வர வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பஸ் ஏற்றினாலே போதும், பரலோகத்துக்கு போயிடலாம். பூமியை பரலோகமாய் மாற்றுங்க. பாதுகாப்பாக வாழ்றது, தேவனுடைய உடன்படிக்கையை இந்த பூமியில் நிறைவேற்றுறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிற. ஜெயிக்கக்கூடிய எண்ணம் உள்ள வரணும், வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை வரணும் பாருங்க. பரலோகத்தை தந்தவரை நினைப்பாயாக, மோட்சத்தை தந்தவரை நினைப்பாயாக, பாவ மன்னிப்பை தந்தவரை நினைப்பாயாக, ஞானம், சுகத்தை, ஆரோக்கியத்தை, நீடித்த ஆயுளை தந்த தேவனை நினைப்பாயாக. அப்படியே ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தந்த தேவனையும் நினைப்பாயாக. அந்த வசனத்துக்கு அதுதான் அர்த்தம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தந்த உன் கர்த்தராகிய தேவனை நினைப்பாயாக. நிறைய சேர்த்து வச்சுட்டு திரும்பி பார்த்தா கர்த்தர் தான் தெரியணும். தாவீதை போல, ஆண்டவரே சொற்ப ஆடுகளுக்கு முன்பாக தெரிந்து கொண்டிருந்தேன், என்னைய இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினீரே, கடவுள் தெரியணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள், இந்த யோசேப்பு முழு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது. யோசேப்பின் மூலமாக குடும்பம் உள்ள வந்தா பார்வோன் யோசேப்பின் நிமித்தமாய் ஒரு 70 பேரை உள்ள வந்த அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு பட்டணத்தை கொடுக்குறார். கொஞ்ச நாட்களில் பலவாரம் அவங்க பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ யோசேப்பு அறியாத ஒரு பார்வோன் வந்துடுறான். இவ்வளோ பெருசா பெருகி நிற்கிறாங்க.
நாளைக்கு இவன் நமக்கு நம்ம தேசத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணா கூட நம்மளால ஜெயிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம்? என்னுடைய குடியுரிமை எதையுமே இல்லாத மாதிரி ஆக்கி அந்த தேசத்திலே அவர்களை 30 லட்சம் ஜனங்களையும் அடிமையாக்கி போட்டான் பாருங்க. சத்துருவுக்கு நல்லா தெரியுது பாருங்க, இந்த உடன்படிக்கை கெடுப்பதற்கென்று வேலை நடக்குது. ஆனா இவன் இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது கர்த்தர் வேறொரு காரியத்தை நினைச்சிட்டு இருக்கிறார். வாசிங்க யாத்திராகமம் 3:21. அங்கிருந்த ஜனங்களை விடுதலையாக்குறதுக்கு கடவுள் இறங்குறார். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. தயவு ஆண்டவர் இந்த வேளையில தான் இறங்குறாரு பாருங்க. யாரோ ஒருத்தங்களை பார்த்த உடனே உங்களுக்கு உதவி செய்யணும் போல தோணும். சிலர் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நெருங்கி வருவாங்க உங்களை தூக்குறதுக்காக. உங்க மேல ஒரு பட்சமாக இருந்து என்னன்னு தெரியலே சொல்லி எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. தேவ தயவு கொண்டாடுங்க, கடவுளுடைய தயவை கொண்டாடுங்க. நமக்கு யாரோ ஒருத்தவங்க உதவி செய்யறாங்க, அவங்களுக்கு செலவு வச்சிடக்கூடாது. பின்னால இருந்து வேலை செய்யற தெய்வத்தினுடைய ஒரு தயவு. அடுத்து நான் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாது இருக்கும்போது போற போக்கில் ஒரு ஐடியா காட்டிட்டு போயிடுவாங்க பாருங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் சொல்றாரு, நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. ஏன் 430 வருடம் சம்பளமே இல்லை, எப்படி வாழ்க்கை ஆரம்பிக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகும்போது வெறுமையாய் போவதில்லை. நீதிமான் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆசியை சேர்த்து வைக்கிறான். ஏன்? இது தேவனுடைய சாயல். உலகத்திலேயே பாவத்தில் இருக்கிற மனிதர்கள் கூட தேவ சாயல்ல வேலை செய்யறாங்க பாருங்க. தன் பிள்ளைங்க பேர பிள்ளைங்களுக்குன்னு சொல்லி சொத்துக்களை எழுதி வச்சுட்டு சேர்த்து வச்சுட்டு தான் சாகுறாங்க. என்னென்னமோ சொல்லுவான். நீங்களும் உங்கள் சந்ததியும் சந்ததியும் நன்றாயிருப்பதற்குத்தான் தேவன் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நீங்கள் போகும்பொழுது வெறுமையாய் போவதில்லை. வச்சுட்டு போகணும். உங்க பிள்ளைகளுக்கு உங்க பேர பிள்ளைகளுக்கு, ஐயா வயசு போயிருச்சே, இந்த வார்த்தை கொஞ்ச நாளைக்கு முன்னால கொடுத்திருந்தா நல்லா இருக்குமே. ஒன்றும் கெட்டு போகல. உடன்படிக்கைக்குள்ள நீங்க இப்ப வந்திருக்கிறதாலும், இன்னைக்கு நீங்க மறுபடி பிறந்திருந்தாலும், இன்னைக்கு ஏசிட்டு வந்திருந்தாலும் உங்களுடைய எதிர்காலம் இதுவாத்தான் இருக்கு. நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவது இல்லை, போறதில்லை. உங்க பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் உங்களுக்கு பிறந்ததுக்காக, உங்க வயிற்றுல பிறந்ததுக்காக அவங்க சந்தோஷப்படக்கூடிய காரியத்தை தேவன் உங்களை கொண்டு செய்வார். வயது இதற்கு தடையில்லை. கடவுள் அறிகிற அறிவு உடன்படிக்கையிலே வைக்கக்கூடிய அந்த விசுவாசம் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது பாருங்க. அப்ப இஸ்ரேல் ஜனங்களும் நன்றாயிருப்பதற்காக உடன்படிக்கை வேலை செஞ்சது. தொடர்ந்து பார்க்கணும் பாருங்க. இந்த உடன்படிக்கை எங்கிருந்து எப்படி வருது, அடுத்தடுத்த தலைமுறைகளுக்குள்ள இது எப்படி கடந்து போகுது. பாலும் தேனும் மூடுகிற நலம் விசாலமான தேசம். இவங்க போய் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அடிமை, வாய்ப்பே இல்லை. கட்டாத சகல வஸ்துக்கள் நிரப்பப்பட்ட நல்ல வீடுகள், பெரிய பட்டணங்கள், தோண்டாத துறவுகள், இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? நான் உடன்படிக்கையின் மகன், நான் உடன்படிக்கையின் மகளா இருக்கிறேன், நான் தோற்று போறதில்லை. எத்தனை சத்துருக்கள் என்னை இழுத்து போட்டாலும் என்னை உயர்த்துகிற உடன்படிக்கை என்னோடு கூட இருக்குது. இயேசுனுடைய ரத்தம் ஜீவன் என்னை இந்த பூமியில நல்லாய் வாழ வைக்கிறதுக்கு தான் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம், ஜெயிப்போம். தகப்பனையும் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, நல்ல நாளுக்காய் நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த உடன்படிக்கை ஆண்டவரே ஆபிரகாமோடு கூட ரத்தம் சிந்தப்பட்ட உடன்படிக்கை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கல்வாரியிலே சிந்தப்பட்டதே. இதோ புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் நீர் எங்களை வைத்திருக்கிறீரே. இந்த புதிய உடன்படிக்கையின் சந்ததியாய் இருக்கிற நாங்கள் இந்த உலகத்திற்கு நீர் விரும்புகிற இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து காட்ட ஆவியான தேவனால் நாங்கள் அழைக்கப்பட்டோமே. எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த சத்தியத்திற்காக நன்றி, அறிவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஐஸ்வர்யம் பொருளாதாரத்திலே எங்களை கர்த்தாவை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிற அந்த கர்த்தராகிய தேவனை நாங்கள் நினைத்து இந்த உலகத்திற்கு அப்படிப்பட்ட தெய்வத்தை வெளிப்படுத்தும்படி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிற ராஜா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிற எப்படிப்பட்ட போராட்டங்கள், எப்படிப்பட்ட வீழ்ச்சிகள், எப்படிப்பட்ட ஆண்டவரே ஆகாத குழியிலே கிடந்தாலும் எல்லாவற்றையும் உடைத்து மேலே எலும்ப பண்ணுகிற நம்முடைய உடன்படிக்கையினுடைய ரத்தம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய சிரசின் மீது இருக்கிறதே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவர்கள் போகும்போது வெறுமையாய் போவது இல்லை என்கிற வார்த்தையின்படியே ஆண்டவரே தன் பிள்ளைகளுக்கு ஆசைகளை சேர்த்து வைக்க ஆசீர்வதிக்கிற ராஜா. தொடர்ந்து தேவ ராஜ்யம் நம்முடைய பிள்ளைகள் மூலமாய் வளர்வதாக. ஞானம், புத்தி, அறிவு, விவேகம், இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிற அத்தனையும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய சிரசின் மீது இருக்கிறதே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென்.